ஏக சுபஜோதி இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, ஐயா, மிருத்யு பாகை 12 ராசிகளுக்கும் உண்டு எனவும் அந்த மிருத்யு டிகிரிக்கு உரிய பாதத்தில் அமர்ந்த கிரகம் மட்டுமே தீமை செய்யுமா? சுபர் யோகர் பாபராக இருந்தாலும் தீமையான பலன்தானா? மேலும் ஜாதக கணிப்புக்கு இந்த மிருத்யு பாகை தேவையா இல்லையா? விளக்கம் தாருங்கள். நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்கம்மா. நீங்கள் நல்ல கேள்விகளாக தான் கேட்டிருக்கீங்க. இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் இந்த மிருத்யு பாகை அப்படிங்கிறதுல நான் கருத்து வேறுபாடு கொள்ளுகிறேன். நான் இந்த மிருத்யு பாகைங்கிறத எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு அது சரியாக வரல. நான் அதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன். இந்த மிருத்யு பாகை அப்படிங்கிறது என்னன்னே தெரியல. இருந்தாலும் இந்த மிருத்யுங்கிறத மட்டும் பார்த்துருக்கேன். இந்த மிருத்யுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மிருத்யுன்னு சொல்கிறாங்க. மிருத்யுலேயும் அபமிருத்யுன்னு ஒன்று வருது. ஆகையினால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதெல்லாம் தேவையில்லாமல் நமக்கு புரியாத விஷயத்தை ஏன் போட்டு நாம குழப்பிக்கணும் அப்படின்ட்டு இந்த மிருத்யு அப்படிங்கிற வார்த்தையை நான் விட்டுட்டு, அதனால் அதுக்கு பாகை இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி லட்சியம் பண்ணல. ஆகையினால இந்த 12 ராசிகளும் உண்டுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் அந்த வழிமுறையை எடுத்துக்கல. இந்த மிருத்யு பாகை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கல. அது என்னன்றும் நான் ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பமும் எனக்கு வரல. ஆகையினால் அந்த இடத்துக்கு நான் போக முடியாது. எனக்கு தெரியாத விஷயத்தை நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆகையினால் அந்த மிருத்யு டிகிரிக்கு உரிய பாதத்தில் அமர்ந்த கிரகம் மட்டுமே தீமை செய்யுமானா இதை சொல்கிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் இதை யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க. இதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மிருத்யு பாகை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கலை. அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆகையினால் அதை பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். என்னப்பா இத்தனை புத்தகம் எழுதியிருக்கார் ஜோதிட நூலாசிரியர், இவரே வேணான்னா, தேவைப்படுறத நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவைப்படுறத, உங்களுக்கு தேவைப்படுறத புத்தகங்களாக கொடுத்துருக்கேன். எனக்கு தேவைப்பட்டதை நான் ஆய்வு பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மிருத்யு பாகைங்கிறது எனக்கு தேவையில்லை. நான் அதை விட்டு அதை நான் டச்சே பண்ணல. ஆகையினால் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்புறம் கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க? சுபர் யோகர் பாபராக இருந்தாலும் தீமையான பலனை செய்வாரா? எனக்கு தெரியாது. நான் அந்த கண்ணோட்டத்தில் ஆய்வு பண்ணவே இல்லை. அப்போ நான் எப்படி இதுக்கு பதில் சொல்லுறது? தீமையான பலன்கள் தான் தருவாரா, நன்மையான பலன்களை செய்வாரா? நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஆய்வு செய்து என்னுடைய கருத்துக்கு புலப்பட்டிருந்தால் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நான் இந்த மிருத்யு பாகை அப்படிங்கிறத எடுத்துக்கவும் இல்லை. அதை பற்றி ஆய்வும் நான் செய்யலை. அது எனக்கு தேவைப்படவும் இல்லை. உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவர்கிட்ட போய், ஐயா இதுக்கு என்ன விஷயம், இந்த மிருத்யுன்னா என்ன, அதை சொல்லுங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மிருத்யுன்னா என்ன, அது எந்த வகையில் கெடுதல் பண்ணுது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆச்சா? அப்புறம் மேலும் ஜாதக கணிப்புக்கு இந்த மிருத்யு பாகை தேவையானா நானா சொல்கிறேன், எனக்கே தெரியல தேவையான்னுட்டு. நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? ஆகையினால் இந்த கேள்வி நான் பதில் சொல்வதற்கு உரிய கேள்வியாக இல்லை. ஆகவே இதற்கு நான் எந்த விளக்கமும் தருவதற்கு வாய்ப்பே இல்லைம்மா. நல்ல கேள்வியாக, எனக்கு தெரிஞ்ச கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம் போன்றது. அதில் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மிருத்யு அப்படிங்கிறது வேறு ஒரு முறையை சார்ந்தது, வேறு ஒரு முறையை சார்ந்தது. பராசர முறையில் இந்த மிருத்யு அப்படிங்கிற இது இல்லை. ஸ்ரீபதி பத்ததி பராசர முறையை ஒட்டித்தான் ஸ்ரீபதி பட்டாச்சாரியாருடைய ஸ்ரீபதி பத்ததி வருது. அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆகையினால் அங்கே மிருத்யுங்கிறது இல்லை. அந்த மிருத்யுங்கிறது வேறு ஒரு முறை. அந்த முறை எதுங்கிறது எனக்கு மறந்து போச்சு. இருந்தாலும் அது ஜெய்மினி சூஸ்திராவாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய
ஒரு யூகம். எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த வார்த்தையை கேள்விப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. ஆகையினால் அது எனக்கு மறந்து போச்சு. ஆகையினால் இந்த கேள்விக்கு ஏக சுபஜோதி என்னிடம் பதில் இல்லை. இதை யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் அந்த விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.